சும்மா உறவுகளுக்கு வணக்கம். திருநெல்வேலி மாவட்டத்தில் 2 நாளாக வந்து ஒரே மேகமூட்டம். 2 நாளாகவே வந்து மேகமூட்டமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து இப்போ தான் மழை தூறுது. இங்கே ஒரு பறவை இனம், இந்த பறவை இனம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கொக்கை விட கொஞ்சம், அதாவது வெள்ளை கொக்கை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் அது கருப்பு கலரில் இருக்குது. அது என்ன வகை பறவை அப்படின்னு நம்மளுக்கு தெரியலை. ஏன்னா நம்ம அந்த ஆய்வுக்கெல்லாம் நம்ம போகலை. அதனால் வந்து கொக்கை அளவுக்கு இருக்குது, கொஞ்சம் பெருசாக தெரியுது. ஆனால் அது கொக்கு மாதிரியே தான் இருக்குது. கலர் தான் கருப்பே தவிர மற்றபடி கொக்கு மாதிரியாக தான் இருக்குது. அதோட இன்னும் 2 பறவைகள் இருக்குது. அது வந்து வெள்ளை நிறத்தில் இருக்குது. அதனுடைய மூக்கு பகுதி மட்டும் கருப்பாக இருக்குது, காலும் வந்து கருப்பாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு கேமராவில் வந்து தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரொம்ப தூரத்துலேருந்து நான் எடுக்கிறேன். அதனால் நான் பக்கத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் ரொம்ப தூரத்துலேருந்து எடுக்கிறேன். அதனால் பார்த்துக்குங்க. அப்படியே மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பக்கமும் வயல்வெளிகளில் வந்து கொக்குகள் வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு தகவல். அதாவது மனிதர்கள் உணவு தேடுவது போல் இவர்கள் இரையை தேடுவது. பெரும்பாலும் காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க. 6 மணிக்கு வந்துட்டு ஒரு 11, 12 மணி வரைக்கும் இரை தேடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே வர்றாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த உயிரினங்கள். பல உயிரினங்களும் அவர்களுக்குன்னு இரை தேடுவதற்காக பல நேரங்கள் அவர்களே ஒதுக்கி அந்த இரையை தேடுறாங்க. மனிதர்கள் எப்படி 3 வேளை வந்து நேரங்காலம் ஒதுக்கி வந்து உணவு சாப்பிடுவது போல் பறவைகளும் வந்து அவர்களுக்கு தெரிந்தது போல் அவர்கள் வந்து அந்த நேரத்தை ஒதுக்கி சாப்பிட்றாங்க. ஆனால் என்ன ஒரு வருத்தமான விஷயம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த பறவைகளுக்கு வந்து உணவு வந்து பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்த ரசாயனம் என்று அழைக்கப்படக்கூடிய உரங்கள், பல பூச்சிக்கொல்லி உரங்கள் வந்து மண்ணில் வந்து விதைக்கப்பட்டதுனால வந்து மண்ணில் வளரக்கூடிய பல்வேறு விதமான உயிரினங்கள் வந்து இறந்து விட்டது. அது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் ரொம்ப நீண்ட நேரம் வந்து இந்த பறவைகள் வந்து இரை தேடுது. ஏன்னா காலையில் சில நேரங்களில் 5 மணிக்கெல்லாம் 5:30 மணிக்கெல்லாம் வந்து இரை தேடுது. ஏன்னா நம்ம இந்த வயல்வெளி தோட்டத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த விஷயம் நம்மளுக்கு தெரிய வருது. அப்போ நீண்ட நேரம் இரை தேடுகிறது. சுமார் 12, 1 மணி வரைக்கும் இரை தேடிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. மறுபடியும் திருப்பி வந்தாங்கன்னா 6 மணி வரைக்கும் கூட சில டைமில் வந்து இரை தேடக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, ஒருவேளை வந்து இந்த மாதிரி இரை தேடி இந்த 10 மணி நேரம் அவங்க ஒரு இரை தேடுறதுலேயே வந்து நேரத்தை கழிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், முழுசாக அவங்களுக்கு வந்து இரை கிடச்சிருக்கா அப்படின்னா கேள்விக்குறியாக தான் இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப நீண்ட நேரமாக வந்து இரை தேடுறாங்க. அதாவது ஒரு புழுவை வந்து அவங்க பிடிக்கிறதுக்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பூச்சியை பிடிக்கிறதுக்கோ குறைந்தபட்சம் ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் வந்து அவங்க தேடுறாங்க. அப்படின்னா அப்போ அவங்க வந்து எவ்வளோ நேரம் நடக்கணும், எவ்வளோ தூரம் சுற்றணும், எவ்வளோ நேரம் கழித்து ஒவ்வொரு புழு பூச்சிகள் அவங்க வந்து சாப்பிட முடியுது. அப்போ அவங்களுக்கு தேவையான உணவின் அளவு என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலை. அப்படி இருக்கும்போது வந்து இது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயந்தான். என்ன செய்கிறது, உலக மகா திருடர்களுக்கு
எவ்வளவு கொடுத்தாலும் உலக மக்கள் வந்து எவ்வளவு உழைத்து கொடுத்தாலும் வந்து அந்த உலக கார்ப்பரேட் திருடர்களுக்கு வந்து போதுவதில்லை. அதனால் வந்து இது போன்ற கொடூரமான செயல்களை அவர்கள் தொடர்ச்சியாக உலகத்தில் விதைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் அறிவியல் வளர்ச்சி விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லி முட்டாள்தனமான வேலைகளை வந்து இந்த உலக திருடர்கள் வந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி தான். ஆனாலும் வேறு வழியின்றி இந்த உலகம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போது கூட உலக நாடுகள் ஒரு போர் போர் அபாயத்தில் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு செய்தி. இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். உங்களை போல் நானும் வந்து அதை பற்றி பேசணும் அப்படின்னு நினப்பேன். ஆனால் அது சில காரணங்களால் அதை வந்து ரொம்ப பேச முடியாத சூழ்நிலை இருக்குது. ஆகவே வந்து சரி பார்ப்போம் அப்படின்னு என்னால் முடிந்த சேவைகளை என்னால் முடிந்த விஷயங்களை வந்து மக்களுக்கு கடத்துவதில் எனது ஒரு சிறு துரும்பாக நான் வந்து நினச்சி ஒவ்வொரு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான். ஓகே உறவுகளே, நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.